Hi friends, welcome back to my channel Munira's Kitchen. இப்போ நமக்கு கிச்சனில் ப்ரான்ஸ் பொள்ளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வாழை இலையிலையும் செய்யலாம். வாழை இலை இல்லாதவங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லையும் செய்யலாம். இந்த சப்பாத்தி ரைஸுக்காக நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நான் 1 கிலோ ப்ரான் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் தயார் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாச்சும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ப்ரான்ஸ் இது கூட போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா மொறுமொறு வறுக்க வேண்டாம். அது நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியெலாம் வற்றுற வரைக்கும் நல்லா இது வறுத்து எடுத்துக்குங்க. நிறைய தண்ணி வருது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். ட்ரை ஆகிற மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் நமக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நான் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முழுசாக பூண்டு நம்ம ஆட் பண்ணலாம். முழுசு பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகு பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. எல்லாம் மசாலா நல்லா பிடிக்கட்டும். பச்சை மணம் எல்லாம் மாறி போட்டோம். இப்போ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து போட்டுங்க. ஏற்கனவே ப்ரான்ஸில் உப்பு போட்டிருக்குறோம். இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அப்படி 1.5 டீஸ்பூன் உங்களுக்கு அது கரெக்டாக வந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கரம் மசாலா பொடியோ இல்லாட்டி சிக்கன் பொடியோ ஃபிஷ் பொடி ஏதாவது ஒரு மசாலா பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு நல்லா திக்கான தேங்காய் பால் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. தேங்காய் பால் எல்லாம் வத்தட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி லெவலுக்கு வரட்டும். இப்போ நம்ம அலுமினியம் பேப்பர் எடுத்துக்கலாம். நல்லா அது க்ளீனாக விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே பாதி மசாலாவை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுக்கிற ப்ரான்ஸு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈக்குவல் லெவல் ஆகிட்டு அது நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசத்துக்கு மேலே கருவேப்பிலை உங்களுக்கு தூவிக்கலாம். தூவிட்டு அதுக்கு மேலே பாக்கி உள்ள மசாலாவை அது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. மசாலா ஒன்றும் வெளியே வராத மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு அந்த அலுமினியம் பேப்பரை கரெக்டாக டைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் மடித்து ஒரு பொட்டலை மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மசாலாலாம் வெளியே வராத மாதிரி பார்க்கணும். ஒரு பக்கம் கேப் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி டைட்டாக பொதிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சைட் பை சைட் நம்ம ஒரு பேனை சூடாக்கலாம்.
எண்ணெய் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். நல்ல சூடான பேனில் இந்த பேக்கெட்டை அப்படியே தூக்கி வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வேகட்டாது. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு திருப்பி அதை போட்டுட்டு மறுபக்கம் 5 நிமிஷம் அதை வேக விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் 5 நிமிஷம் ஆயாச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ மெல்ல இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலோட சூட்லேயே நல்லா அது வெந்து கிடைக்கும். நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவள் தான் நம்மளோட சூப்பரான செம்மீன் பொள்ளிச்சது ரெடி ஆயாச்சு. இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கெலாம் நல்ல சூப்பரான காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த வாழை இலை கிடச்சா, வாழை இலை இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலையை வாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மசாலா வச்சு அதே மாதிரி நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவாவில் போட்டு வறுத்தெடுத்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.